ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சம்பங்கி பூ மாலை மாதிரி எப்படி தொடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு விரல் சைஸ்க்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு முடிச்சு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பூவை சிங்கிளாக மேலேயும் கீழேயும் சுற்றி ஒரு முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பூ நம்ம போடுறப்ப அந்த பூவும் அதுக்கு முன்னாடி இருக்க பூவையுமே நம்ம ஒரு பூ புதுசாக வைக்கிறோன்னா அந்த பூ ப்ளஸ் அதுக்கு முன்னாடி ஒரு பூ இருக்குல்ல அதில் கீழே ஒரு சுற்றிட்டு மேலே ஒரு சுற்றணும். ஸோ இப்படியே நம்ம அட்டாச் பண்ணிகிட்டே போனோன்னா மாலை மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். மோஸ்ட்லி இதுக்கு நீங்கள் கலர் நூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். நிறைய கலர்ஸ் கிடைக்குது நூலில், க்ரீன், ப்ளூ, ரெட் அந்த மாதிரி. ஒயிட் நூலுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் நம்ம மாலையாக தொடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பின்னல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு அழகாக கிடைக்கணும்னு நம்ம கலர் நூலில் பண்ணோன்னா அது அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பூ அட்டாச் பண்ணுறப்பையும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழேயும் 2 பூவையும் சேர்த்து ஒரு முடிச்சு, மேலே அதே மாதிரி 2 பூவையும் சேர்த்து ஒரு முடிச்சு. கீழே ஒரு சுற்று தான் சுற்றுறோம், முடிச்சா போடலை. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே போடுறது தான் நம்ம பூ கட்டுறதுல போடுற முடிச்சு மாதிரி போடுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டு வர்றது அதே சேம் முடிச்சு தான், எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டு பூவையும் வச்சுட்டு அது நார்மல் முடிச்சு தான். இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு முடிச்சும் போட போகிறதில்ல. நூல் மட்டும் திருப்பி நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படி 2 பக்கமும் நம்ம விட்டுறோன்னா, மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சாமி படத்துலேயும் பார்த்திங்கன்னா எந்த படம் எடுத்தாலுமே உங்களுக்கு 2 பக்கமும் ஆணி இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 பக்கமும் ஆணியில் கட்டுறதுக்கு கொஞ்சம் நூல் தேவைப்படும். அந்த நூலுக்காக தான் அந்த 2 பக்கமும் விடுறோம். நீங்கள் இதே கோயிலுக்கு கட்டுறீங்க, சாமிக்கு கட்டுறீங்கன்னா 2 பக்கமும் விடுறத ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி முடிச்சு போட்டுட்டிங்கன்னா அவங்க மாலையாகவே கோயிலில் சாமி சிலைகளுக்கு போடுவாங்க. இல்லை நான் வீட்டில் இருக்க படத்துக்கு போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு 2 பக்கமும் ஆணி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ 2 கலரில் பண்ணியிருக்கேன். ஒன்று ரெட் கலர், ஒன்று ப்ளூ கலர். ரெண்டுமே சேம் தான். எண்டு உங்களுக்கு திருப்பி பண்ணி காட்டுறேன். எதுக்காகனா எண்டில் ஒரு வேளை விழுந்துருமோ அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே விழாது. நீங்கள் நார்மல் பூ கட்டுற முடிச்சு என்ன போட்டுட்டு வந்தீங்களோ அதோடையே நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு ஒரு விரல் சைஸ்க்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிங்கனாலே உங்களோட பூ ரெடி. மாலை அழகாக வந்துடும். ஸோ இப்போ நிறைய ஆயுத பூஜை, விஜயதசமி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தீபாவளி, நம்ம வீட்டில் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாலையாக கட்டி போட்டிங்கன்னா அழகாகவே இருக்கும். கடையில் போய் தனியாக அதுக்குன்னு மாலை வாங்க தேவையில்லை. இது ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்குமே பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுனா உங்களுக்கு இந்த மாதிரி மாலையாக கட்டி போடணும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.